சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி அணி 47 ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியை சந்தித்தது. இந்த தோல்விக்கு முக்கிய காரணமே முன்னணி வீரர்களான ராகுல் மற்றும் பதும் நிஷங்கா செய்த அந்த 2 தவறுகள் தான் என டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய அக்சர் படேல் வெளிப்படையாக சுட்டிக்காட்டியுள்ளார். கைகளில் இருந்த ஆட்டம் எப்படி நழுவி போனது என்பது குறித்து அக்சர் படேல் கூடிய கருத்துக்கள் தற்போது பேசு பொருளாகியுள்ளது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி 242 ரன்கள் குவித்து அசத்தியது. இதற்கு காரணம் அந்த அணியினுடைய இளம் அதிரடி வீரரான அபிஷேக் சர்மா தாங்க. 68 பந்துகளை சந்தித்த அவர் இறுதி வரை ஆட்டம் இழக்காமல் 135 ரன்களை குவித்து மிரட்டினார். உலக T20 பேட்ஸ்மேன்கள் தரவரிசையில் நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய இவர் டெல்லி கேபிட்டல்ஸ் பந்து வீச்சாளர்களை எல்லாத்தையும் கதறவிட்டார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 195 ரன்களை மட்டுமே எடுத்திருந்தது. இதனால் ஹைதராபாத் அணி டெல்லியை 48 ரன்கள் வித்தியாசத்தில் எளிதாக வீழ்த்தியது. ஆனால் அபிஷேக் சர்மா இந்த பிரம்மாண்டமான ஸ்கோரை எட்டுவதற்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி செய்த ஃபீல்டிங் சொதப்பல்கள் தான் முக்கிய காரணம். ஆட்டத்தினுடைய மிக முக்கிய கட்டத்தில் அபிஷேக் சர்மாவை ரன் அவுட் செய்ய கிடைத்த ஒரு சுலபமான வாய்ப்பை விக்கெட் கீப்பர் ராகுல் நழுவ விட்டார். அதே போல் அவர் கொடுத்த ஒரு எளிமையான கேட்ச் வாய்ப்பையும் பதும் நிஷங்கா கோட்டை விட்டார். இதை ரெண்டையும் பயன்படுத்தி கொண்ட அபிஷேக் சர்மா டெல்லி அணியை நிர்மூலமாக்கினார். தோல்வி குறித்து பேசிய டெல்லி கேப்டன் அக்சர் படேல், அந்த ரன் அவுட் மற்றும் கேட்ச் வாய்ப்பை நாங்கள் சரியாக பிடித்திருந்தால் அபிஷேக் சர்மா இவ்வளவு பெரிய ஸ்கோரை அடித்திருக்க மாட்டார். நாங்கள் செய்த தவறுகளுக்கு மிகப்பெரிய விலையை கொடுத்துள்ளோம். சிறப்பான ஃபீல்டிங் என்பது நம் கையில் தான் உள்ளது. அதை நாங்கள் சரியாக செய்திருக்க வேண்டும். இருப்பினும் இதற்கு அணியில் எந்த மாற்றத்தையும் செய்ய போவதில்லை. இது ஒரு மோசமான நாளாக கருதி மறந்துவிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆட்டநாயகன் அபிஷேக் சர்மா கூறுகையில், 2024 IPL சீசனில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அளித்த ஊக்கம்தான் என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை மாற்றியது. மேலும் பயிற்சியாளர் டேனியல் வெட்டோரி மற்றும் முன்னாள் கேப்டனாக இருக்கக்கூடிய பேட் கமின்ஸ் ஆகியோர் இளம் வீரர்களுக்கு முழு சுதந்திரம் அளித்தனர். பொதுவாகவே பஞ்சாப் வீரர்களை பொறுத்த வரைக்கும் முழு சுதந்திரமாக விளையாடவே விரும்புவார்கள். மைதானத்தில் அமர்ந்து என்னுடைய ஆட்டத்தை பார்த்த எனது தந்தை ராஜ்குமார் சர்மாவிற்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கேப்டன் இஷான் கிஷன் கூறுகையில், பந்து மெதுவாக வரும் ஆடுகளத்தில் 200 ரன்களுக்கு மேலே குவிப்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த ஸ்கோர் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆடுகளத்தினுடைய தன்மையை புரிந்து கொள்ள ஆரம்பத்திலேயே 2 அல்லது 3 பந்துகளை நிதானமாக கையாள வேண்டும். அதற்கு பிறகு தாங்க எங்களுடைய இயல்பான ஆட்டத்தையே வெளிப்படுத்தணும். ஒவ்வொரு போட்டியாக கவனம் செலுத்துவதே எங்களுடைய திட்டம் அப்படின்னு தெரிவித்திருக்காரு.